ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கேக் பேக்கிங் அண்ட் டெக்கரேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ண போகிறோம். எல்லா கேக்குக்குமே பேஸே இந்த ஸ்பாஞ்ச் கேக் தான். இந்த ஸ்பாஞ்ச் கேக்கில் நம்ம எந்த ஒரு கேக் ஜெல்லுமே ஆட் பண்ணாமல் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டான எம்மியான கேக் இப்போ நம்ம பண்ண போகிறோம். 5 எக்கு வேணும். அதில் எல்லோ அண்ட் ஒயிட்டு செப்ரேட்டாக பிரித்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதில் எல்லோவில் நம்ம 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் கேக்கில் எக் ஸ்மெல் வராமல் இருக்கும். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம், ஸ்கிப் பண்ணவே கூடாது. இப்போ எக் ஒயிட்டை நல்லா ப்ளஃபியாக வர மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 275 கிராம் சுகர் ஆட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட வெயிட் மிஷின் இல்லைன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. 1.5 கிளாஸ் வரும். சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக எக் ஒயிட் கூட ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். சுகர் நல்லாவே மெல்ட்டாகவே இருக்கும். பவுடர் சுகர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுகரை பவுடர் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் அண்ட் சுகர் இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணால் தான் நமக்கு ஸ்டிஃப் கேக் வரும். அது எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்டிஃப் கேக் வரவே வராது. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வரும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லோ அண்ட் சால்ட் மிக்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணால் போதும். ஜஸ்ட் அந்த எல்லோ ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு பீட் பண்ணால் போதும். ரொம்ப போட்டு பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் பெரிய பவுல்லே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நான் பவுல் இப்போ சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் குட்டி பவுல் எடுத்துட்டேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வேறு எதுவுமே இல்லை, மில்க் பவுடர் தான். 235 கிராம் மைதா ஃப்ளோர் எடுத்து வச்சுக்கோங்க. மில்க் பவுடர் 15 கிராம் ஆட் பண்ணணும். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச மில்க்கு தான் யூஸ் பண்ணணும். இதில் 150 ml மில்க், 150 ml ஆயில், ரெண்டுமே ஒரே அளவு தான். நீங்கள் கப்பு வச்சு அளவு பண்ண போகிறீங்கன்னா முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பவுல் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ மில்க் அண்ட் ஆயில் மிக்ஸை ஆட் பண்ணணும். 1 டைம் மொத்தமாக ஊற்றி ஆட் பண்ணாமல் 2 or 3 டைம்ஸாக பிரித்து ஆட் பண்ணணும். இதில் நம்ம இன்னுமே மாவு ஆட் பண்ணல. மாவு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேட்டரை என்ன வேணால் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் மாவு ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம ரவுண்ட் அண்ட் கட் அந்த மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் நீங்கள் இனி பார்ப்பீங்க. 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ், 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் மாவு ஆட் பண்ண போகிறோம். மாவை மொத்தமாக ஆட் பண்ணாமல் ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலித்து 3 டைம்ஸாக நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சுகர், மில்க், ஆயில் அண்ட் இப்போ மாவு எல்லாமே நம்ம 3 டைம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரவுண்ட் அண்ட் கட் அந்த மெத்தடில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு கேக் ரப்பர் மாதிரி ஆயிரும். இது 235 கிராம் மாவு எடுத்திருக்கேன். அது கப்பு மெஷர்மெண்ட்டில் 1.25 கப்பு வரும். இந்த கேக்கை நீங்கள் டீ கேக்காக சாப்பிட போகிறீங்கன்னா இதில் நீங்கள் கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீம் வைக்கிறதுனால சுகரை கம்மி பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா நான் க்ரீம்லேயே கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவேன். அதனால நான் கேக்கில் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடியாக போகுது. இந்த டைம்லேயே நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கேக் மிக்ஸில் ஒன்ஸ் நம்ம மாவு ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஹேண்ட் பிளெண்டர் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு கேக் ட்ரையில் பட்டர் ஷீட் போட்டு கேக் பேட்டர் ஊற்றியாச்சு. இதை போட்டு டப்புன்னு கீழே போட்டு தட்டாமல் ஒரு ஸ்கியூவர் வச்சு இது மாதிரி ஹோல்ஸை எடுத்து விடுங்க. நான் ஹார்ட் ஷேப்பு கேக்குக்காக இன்னொரு பேட்டர் ரெடி பண்ணி ரவுண்டிங்கில் ஊற்றியிருக்கேன். ஓடிஜியில் 180 சென்டிகிரேட்டில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ கேக் பேட்டர் வச்சுருக்கோம். எனக்கு கரெக்டாக குக் ஆகிறதுக்கு 36 செகண்ட்ஸ் ஆச்சு. ஒவ்வொரு ஓடிஜி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் குக் ஆகிடுச்சான்னு டூத் பிக் வச்சு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது நம்மளோட சாஃப்டான எம்மியான டேஸ்டான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சைடில் இருக்கிற க்ரீம் வைக்கிறதுக்காக கட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஐஸ் க்யூப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பவுல் எல்லாமே ஃப்ரீசரில் ஒரு 2 hours வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். க்ரீமை பீட் பண்ணதுக்கு ஒரு 2 hours முன்னாடி எடுத்து வெளியில் வச்சா போதும். ஏன்னா ரொம்ப மெல்ட் ஆகி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூலாக இருந்தால் தான் நம்ம பீட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் 4 டீஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். இது சுகரை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதை ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எலக்ட்ரிக் பீட்டரை ஸ்பீட் 1ல் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணணும்.
அகைன் கிராஜுவலாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1/2 பீட் பண்ணால் போதும், நமக்கு க்ரீம் ரெடி ஆயிரும். க்ரீம் எப்படி ரெடி ஆயிருன்னு பார்க்குறதுக்கு நம்ம அந்த பிளெண்டரை மேலே தூக்கணுன்னா அப்படியே ஸ்டிஃபிக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பவுலை அப்படியே கமத்தி பாருங்கள், க்ரீம் கீழே விழாது. நம்ம க்ரீமில் பாதி க்ரீமை பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா கேக்கில் ஃபில்லிங்லாம் நம்ம கொடுத்து க்ரீம்லாம் அப்ளை பண்ணி வரதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ளாடி நம்ம வச்சுருக்கிற க்ரீம் கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு ஃப்ளவர்ஸ்லாம் கரெக்டாக வராது. அதை நம்ம முன்னாடி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேக்கை நம்ம 3 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் கேக்கில் கொஞ்சம் கஸ்டர்டு மில்க், அப்புறம் பாதாம் அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணுறேன். சேம் மெத்தடு தான் நான் 2nd லேயர் அண்ட் 3rd லேயர் எல்லாத்துக்குமே அதே மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, கேக் பேக் பண்ணி மினிமம் 2 hours கழித்து தான் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா நம்மளோட க்ரீம் மெல்ட் ஆயிரும். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னா நீங்கள் நைட்டே கேக் பண்ணிவிட்டு மார்னிங் கூட நீங்கள் க்ரீம் வச்சுக்கலாம். நம்ம கேக்கில் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐசிங் பண்ண கேக்கை ஒரு 1/2 ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. இந்த ரவுண்டு கேக்கை நான் லைட்டாக கட் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் மாற்றிட்டேன். உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வேணால் நீங்களே இப்படியே ட்ரை பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாம் மெஷர் பண்ணி கரெக்டாக நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு கேக் பேக் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு பேக்கரி ஸ்டைல் கேக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நம்ம சூப்பராக ஒரு கேக் பேக் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓடிஜி ஓவன் இருந்தால் தான் கேக் பண்ண முடியுமா என்ன? நம்ம வீட்டில் குக்கர்லேயே அழகாக கேக் பேக் பண்ணலாமே. குக்கரில் கேஸ் கட்ட 2 விசில் ரிமூவ் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் பண்ணணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சிம்மில் வச்சு ஒரு 1 hour குக் பண்ணால் கேக் ரெடி ஆகிடும். இது ரெட் கலரில் இருக்குல்ல, அது ஹோம்மேட் நியூட்ரல் கிளேஸ் சில் தான் நான் பண்ணியிருக்கேன். இது ஹோம்மேட், வீட்டில் நானே பண்ணது, ஷாப்லாம் வாங்கினது கிடையாது. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் 1/2 glass வாட்டர், 4 or 5 teaspoon சுகர், 1 teaspoon கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து அதில் நமக்கு தேவையான கலர்ஸ் ஆட் பண்ணால் போதும். இப்போ ஃபைனல் டச்சாக கேக்கில் ஃப்ளவர் டெக்கரேஷன் கொடுத்துட்டு சில்வர் சுகர் பால்ஸ் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட கேக் ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.